ரோபோ என்றால் நம்மால் பார்க்கக்கூடிய பெரிய மிஷின் என்றுதான் நினைப்போம். ஆனால் விஞ்ஞான உலகத்தில் தூசி அளவுக்கு கூட சிறிய ரோபோக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இவை நானோ ரோபோக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக ஜீனோபாட் என்ற உயிரியல் ரோபோ விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இது மனித உடலுக்குள் செல்களை சரிசெய்ய உதவக்கூடும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதேபோல் மேக்னெட்டிக்கலி கண்ட்ரோல்டு நானோ ரோபோட் போன்ற மைக்ரோ ரோபோக்கள் இரத்த நாளங்களில் பயணம் செய்து நோய்களை கண்டுபிடிக்கவும் மருந்துகளை சரியான இடத்தில் சேர்க்கவும் பயன்படுத்தப்படலாம். சில ரோபோக்கள் பாக்டீரியாவைப் போல நீந்தி உடலுக்குள் நகரும் திறனும் பெற்றுள்ளன. எதிர்காலத்தில் பெரிய அறுவை சிகிச்சைகள் கூட இல்லாமல் இந்த சிறிய நானோ ரோபோக்கள் மனித உடலுக்குள் சென்று நோய்களை கண்டுபிடித்து குணப்படுத்தும் நாள் வரலாம். மிகவும் சிறியது என்றாலும் இந்த மைக்ரோ ரோபோக்கள் மருத்துவ உலகத்தை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு பெரிய தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகின்றன.